வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு உலக அரங்குல ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை, அவமானத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய ஏஐ இம்பாக்ட் சம்மிட் வந்து டெல்லியில நடக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தியா வந்து ஏஐல வந்து ஒரு குளோபல் லீடரா இமர்ஜ் ஆகுது அப்படிங்கிற ஒரு இமேஜ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நாங்களும் வந்து ஏஐ டெக்னாலஜில வந்து முன்னேறிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உலக அளவுல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட் வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, குளோபல்ல உலக அளவுல இருக்கக்கூடிய டெக்னாலஜி கம்பெனிஸ், டெக்னாலஜி ஜெயண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்கிறாங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் மீடியா எல்லாரும் வந்திருக்கிறாங்க இந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட்க்கு. இனாகரேஷன்லயே ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்தது அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஆனா அத கூட சரி, ஏதோ நிர்வாகத்துல சரியில்ல, சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னு கடந்து போயிடலாம். அதை விட கேவலமான, அதை விட அசிங்கமான, அதை விட இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அதாவது யூபிஐ சேர்ந்த கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி. இவங்க அந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட்ல ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. தங்களுடைய இன்னோவேஷன்ஸ், தங்களுடைய யூனிவர்சிட்டி சார்பாக தங்களுடைய மாணவர்கள் என்னெல்லாம் வந்து இந்த ஏஐ ஃபீல்டுல இன்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இல்ல ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்னோவேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத டிஸ்பிளே பண்ண. அங்க இந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரியான் அப்படிங்கிற ஒரு ரோபோட்டிக் டாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நாங்க கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 350 கோடி செலவு பண்ணி எவ்வளவு நவீனமான ஒரு ரோபோட்டிக் டாக நாங்க இன்வென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த ரோபோட்டிக் டாக இவங்க லான்ச் பண்றாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அரசு தரப்பில் தூர்தர்ஷன்ல ஆரம்பிச்சு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வரைக்கும் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்றாங்க. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டிக்கு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பெஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி அவார்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அதனால ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் என்ன பண்ணுச்சு, அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகளை ஃபுல்லா சோசியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்க, இந்தியாவுல வந்து ஓரியான்ற புது ரோபோட்டிக் டாக வந்து நம்ம மாணவர்கள் இன்வென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வேற எங்கேயாவது நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரே பில்டப், ஒரே மார்த்தட்டல். இது நடக்கும் பொழுதுதான் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய பலர் இது எவ்வளவு பெரிய பொய் பித்தலாட்டம் அப்படிங்கறத வெளிப்படுத்தினாங்க. இந்த ஓரியான் அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணக்கூடிய இந்த ரோபோட்டிக் டாக் ஏற்கனவே யூனிட்ரி GO2 அப்படின்னு சைனாவால் 2-3 வருஷங்களுக்கு முன்னாலே தயாரிக்கப்பட்டு கமர்ஷியல் மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டிக் டாக். இத நீங்க ஆன்லைன்ல போய் 2-3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஈஸியா நீங்க வாங்கிடலாம். அப்படிப்பட்ட சைனாவுடைய கண்டுபிடிப்ப இதுங்க ஆன்லைன்ல 2-3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு கொண்டு வந்து தைரியமா ஒரு ஏஐ இம்பாக்ட் சம்மிட்ல, அதுவும் அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு சம்மிட்ல, உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வரக்கூடிய ஒரு சப்மிட்ல கொண்டு வந்து வச்சுட்டு, கொஞ்சம் கூட வெட்கமான ரோஷமே இல்லாம இத 350 கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்க உருவாக்கியது அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இதுல உச்சபட்ச கேவலம் என்ன தெரியுமா? அந்த யூனிட்ரி GO2 உடைய அந்த அந்த மாடல் இருக்குல்ல, அது மேல மேனுஃபேக்சரிங் லேபிள் இருக்கு. இது சைனாவில் தயாரிக்கப்பட்டது, மேட் இன் சைனா அப்படின்னு. அந்த மேனுஃபேக்சரிங் லேபிள கூட ரிமூவ் பண்ணாம, இது நாங்க உருவாக்குனது அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போ எங்கிருந்து வருது இந்த தைரியம்? இதை எதிர்க்கட்சிகளும் சரி, சோசியல் மீடியாவிலயும் சரி, இது மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆனோன்ன, சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரோல் ஆனோன்ன, மீம்ஸ் போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தணும்னு அரசாங்கத்தால எதுவும் பண்ண முடியல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூனிவர்சிட்டியை தயவு செஞ்சு இந்த சமிட்ட விட்டு போயிருங்க அப்படின்னு நடவடிக்கை எடுத்து அவங்கள வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் யூனிவர்சிட்டியுடைய தைரியத்தையும் தெனாவட்டையும் பாருங்க. இவங்க மறுப்பு கொடுக்குறாங்களாம். அந்த மறுப்பு கொடுக்கும் பொழுது கூட இவ்வளவு உண்மை வெளியில வந்துருச்சே, இத நாம ஒத்துக்கணும், இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு கூட அவங்களுக்கு தோணல. மாறாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியோட புரொஃபசர் மேல எல்லா பழியும் தூக்கி போட்டுட்டாங்க. அந்த அம்மாவும் கொஞ்சம் கூட வெட்கம் மானமே இல்லாம, இல்ல இது நாங்க தயாரிச்சதுதான் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சாதிக்கிறாங்க. இவ்ளோ ஆதாரங்கள் இருக்கும் பொழுது, இது நாங்க தயாரிச்சதுதான் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சாதிக்க, அதுக்கப்புறம் சோசியல் மீடியால மக்கள் எல்லாம் வச்சு பொளந்து கட்ட, கடைசியில வேற வழியே இல்லாம, அந்த யூனிவர்சிட்டி சார்பாக நேத்து இரவு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. சாரி, மன்னிச்சிடுங்க. இது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு.
அந்த அம்மா வந்து தெரியாம மிஸ்கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு சாக்க சொல்லி இத ஊத்தி மூடணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்ப இத வச்சு எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய அரசியல பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா, இவ்வளவு நாளா மோடி அவர்கள் மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, குளோபல் இந்தியா இப்படி எல்லாத்தையும் வந்து ஆத்ம நிர்பர் பாரத், தற்சார்பு இந்தியா அப்படின்னு எல்லாம் பெருமை பேசிட்டு, நீங்க பெஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு அவார்டு குடுத்த ஒரு யூனிவர்சிட்டி வெட்கமே இல்லாம சைனாவுடைய ஒரு ப்ராடக்ட்ட எடுத்து, அதுக்கு மேக் இன் இந்தியான்னு ஒரு ஸ்டிக்கர ஒட்டி, நீங்க நடத்தக்கூடிய ஏஐ இம்பாக்ட் சமிட்லயே கொண்டு வந்து வச்சு, உங்கள அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த யூனிவர்சிட்டியோட ஹிஸ்டரியும் மக்கள் நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் முதல் முறை இவங்க இந்த மாதிரி பித்தலாட்ட வேலைகள் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இதற்கு முன்னால இவங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கிளைம் பண்ண பல்வேறு கண்டுபிடிப்புகளும் இந்த மாதிரி மற்ற நாடுகள்ல இருந்து திருடப்பட்டவை அப்படிங்கிற செய்திகள் இன்னைக்கு ஒவ்வொன்னா சோசியல் மீடியால வெளியில வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் த லிவர் டாக்டர் அப்படின்னு கேரளாவை சேர்ந்த ஒரு டாக்டர் அபி பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் வந்து தொடர்ந்து இந்த சங்கிகள் மருத்துவத்துறையில் சொல்லக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகள், பிற்போக்குத்தனங்களை எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வர்றாரு. அவரு 2024ஆம் ஆண்டே இந்த கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டியோட ஒரு ரிசர்ச்ச வந்து பிளாக் பண்ணி, இது போலி, இது பொய்யான ஒரு ரிசர்ச். என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா டைம்ல மோடி சொன்னார் இல்லையா, தட்டுல வந்து கரண்டிய வச்சு தட்டி ஒலி எழுப்புங்கள். இது வந்து கொரோனா வைரஸ கொன்னுடும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அத வந்து இவங்க ரிசர்ச் பண்ணி, ஆமா மோடி சொன்னது உண்மை. தட்டுல வச்சு நம்ம வந்து ஒலி எழுப்பணும்னா, அது கொரோனா வைரஸ சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் கொன்னுடும் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு ரிசர்ச் பண்ணி, அத வந்து இவங்க பேட்டன்ட் பண்ணவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை எக்ஸ்போஸ் பண்ண டாக்டர் பிலிப்ஸ் 2024ஆம் ஆண்டே, இது மிகவும் மோசமான ஒரு யூனிவர்சிட்டி. தயவு செஞ்சு உங்க புள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த யூனிவர்சிட்டில கொண்டு போய் சேர்க்காதீங்க. இவங்க மிகவும் தவறான ஒரு கல்ச்சர வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பிளாக் பண்ணி அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறார். சரி, இந்த அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல உண்மையிலேயே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கறது நம்ம பேசணும் இல்லையா? அத வந்து எதிர்க்கட்சிகளும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா மக்களாகிய நாம பேசணும். ஏன்னா இது நம்மளுடைய அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பிரச்சனை எங்க இருந்து வருது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்தியாவுல இல்லாத இளைஞர் படையா? இன்னைக்கு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. அதுவும் குறிப்பாக இளைஞர்களுடைய மக்கள் தொகை வந்து இந்தியாவுல தான் அதிகம். இந்த இளைஞர்கள நம்ம டீமோகிராபிக் டிவிடெண்ட்ன்னு சொல்லுவோம். அதாவது இன்னைக்கு இவங்களுடைய கல்வியிலயும், இவங்களுடைய சுகாதாரத்திலயும், இவங்களுடைய வாழ்க்கை தரத்திலயும் நாம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நாளைக்கு இவங்க வளர்ந்து இந்தியாவ ஒரு சூப்பர் பவர் ஆக்குவாங்க. அதனால இளைஞர்களை ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா தான் ஒவ்வொரு நாடும் பார்க்கும். அப்படி இந்தியாவுல அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கான டீமோகிராபிக் டிவிடெண்ட்க்கான பஞ்சமே இல்ல. அத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க. 2வது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இளைஞர்கள் கிட்ட இருக்கு. நாம ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற பேஷன் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா, அதற்கான வாய்ப்புகள் நம்ம நாட்டுல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி அங்க தான் நாம லேக் ஆறோம். அப்போ நமக்கு தேவையான ஹியூமன் ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட இருக்கு. அப்போ அவங்கள சரியா வழிநடத்தக்கூடிய கவர்ன்மெண்ட் பாலிசிஸ வந்து டிசைன் பண்ணி, அதற்கான இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம பண்ணுனோம்னா, இந்தியா கண்டிப்பாக யுஎஸ், சைனா மாதிரி ஒரு சூப்பர் பவரா மாற முடியும். இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த விக்சித் பாரத் அப்படிங்கிறது, அத நெனச்சா நம்மளால அடைய முடியும். ஆனா, அதற்கான முயற்சிய நாம எடுக்கிறோமா? அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இந்த அரசாங்கம் எத எத பிரையாரிடைஸ் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள்லாம் கல்விக்கு அவங்க பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 6லிருந்து 8% ஒதுக்குறாங்க. ஆனா, இந்தியால 56,00,000 கோடிக்கு பட்ஜெட் போட்டாங்க இல்லையா, நம்ம நிர்மலா மாமி. அதுல வெறும் 80,000 கோடி தான் பிரைமரி எஜுகேஷனுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. விச் இஸ் லெஸ் தென் 1% ஆஃப் ஆர் ஜிடிபி. இவங்க சொல்றாங்க இல்லையா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இத நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு சேர வேண்டிய நிதிய நாம குடுப்போம் அப்படின்னு நம்மள வற்புறுத்துறாங்கல்ல. அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலயே கல்விக்காக பட்ஜெட்ல 6% ஒதுக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனா, இவங்க கல்விக்கு ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா, பிரைமரி எஜுகேஷன், ஹையர் லெவல் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்தே இவங்க லெஸ் தென் 2% தான் இவங்க ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, நம்ம நாட்டு குழந்தைகளுக்கு எப்படி ஒரு தரமான கல்விய குடுக்க முடியும்? அதே தமிழ்நாட்டுடைய இப்ப வந்த இன்டர்ம் பட்ஜெட்ல பாருங்க, கிட்டத்தட்ட 48,000 கோடி கல்விக்கு மட்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஸ்டேட் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 20% கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஒரு மாநில அரசால இத பண்ண முடியும்னா, ஒரு ஒன்றிய அரசால பண்ண முடியாதா? அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்க்கு வருவோம். பாருங்க, இந்தியா விக்சித் பாரத்தா மாறிடுச்சு. பாருங்க, இந்தியா சூப்பர் குருவா மாறிடுச்சு. எங்க விஸ்வகுரு தலைமையில எப்படி மாறி இருக்கு பாருங்க அப்படின்னு வெட்டி பேச்சு பேசுறது முக்கியம் இல்ல.
கனவு காணலாம், தப்பில்ல. விக்சித் பாரத் ஆகணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புறோம். ஆனா அந்த கனவுக்கான ரோட் மேப்ப யாரு போட்டு குடுக்கறது? அதற்கான வசதி வாய்ப்புகள யாரு செஞ்சு குடுக்கறது? அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ யாரு கிரியேட் பண்றது? ஒரு அரசு தானே கிரியேட் பண்ணணும். ஆனா இந்த அரசாங்கம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்க்கு எவ்வளவு தெரியுமா ஸ்பெண்ட் பண்றாங்க? வெறும் 0.7%. வளர்ந்த நாடுகள் சைனா, யுஎஸ், சவுத் கொரியா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ல ஜாயண்ட்ஸா இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களோட ஜிடிபில கிட்டத்தட்ட 5% அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்றதுல 10ல 1 மடங்கு கூட நாம ஸ்பெண்ட் பண்றது இல்ல. ஆனா அவங்களோட சேர்ந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல கை கோர்த்து ஒரு சூப்பர் பவரா நிக்கணும் அப்படின்னு நாம யோசிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜின டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சாட் ஜிபிடி இருக்கு, ஒரு கூகுள் ஜெமினி இருக்கு, ஒரு கிளாட் இருக்கு, டீப் சீக் இருக்கு. நமக்குன்னு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்பதான் ஏஐ டெவலப்மென்ட்க்கு 500 கோடி 500 கோடி எந்த மூலைக்கு 56 லட்சம் கோடியில 500 கோடி எந்த மூலைக்கு? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்தியாவ வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஏஐல சூப்பர் பவர் ஆனோம் அப்படின்னு கனவு காணலாமா? அப்ப கனவு காண்றீங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கனவு மட்டும் வித்து பிரயோஜனம் கிடையாது. அந்த கனவை அடையறதுக்கான வழியும் நீங்க தான் காட்டணும். அப்படிப்பட்ட வழியை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா தான் நீங்க உண்மையான விஸ்வகுரு. அதை செய்ய முடிஞ்சதா உங்களால? தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத புல்லட் ட்ரெயினுக்கு 2 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி செலவழிச்சு இன்னும் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகல. ஒரு கும்பமேளாவுக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்றீங்க. ஒரு ராமர் கோவில் கட்டுறதுக்கு அத்தனை லட்சம் கோடி செலவு பண்றீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையோட கல்வியை உறுதி செய்யறதுக்கு அடுத்த லெவலுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன செலவு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அப்ப உங்களுடைய பிரையாரிட்டிஸ் எங்க இருக்கு? இன்னைக்கு இப்படி நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் மீடியா இருக்கும்போது, இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்கும்போது, குளோபல் டெக் ஜாயன்ட்ஸ் எல்லாம் இருக்கும்பொழுது ஒரு யூனிவர்சிட்டி உங்களை அசிங்கப்படுத்திருக்கு, அவமானப்படுத்திருக்கு பொய் சொல்லி. இது ஜெனுவினா ரிசர்ச் பண்ணக்கூடிய மாணவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? அவங்களுக்கு எப்படி ரிசர்ச்சுக்கான கிராண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு யூனிவர்சிட்டி செய்யக்கூடிய திருட்டுத்தனம் ஜெனுவனா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் பாதிக்குது. ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி யூனிவர்சிட்டிஸோட கல்ச்சரே அந்த மாதிரி மாறிடுச்சு. யாருக்கும் பொறுமை இல்ல. ரிசர்ச் அப்படிங்கிறது வருஷக்கணக்கான உழைப்பு. அதுல எத்தனையோ தோல்விகளுக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைக்கும். ஆனா யாருக்கும் அவ்வளவு தூரம் வெயிட் பண்றதுக்கெல்லாம் பொறுமை இல்ல. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும். ஏன்னா அந்த ரிசல்ட்ட வச்சு நம்ம மார்க்கெட் பண்ணிக்கலாம், பிராண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ரேங்கிங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நாங்க தான் பெஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாணவர்களை சேர்த்து கல்லா கட்டலாம். மத்தபடி ஒரு தரமான ஹியூமன் ரிசோர்ஸ் பொட்டன்ஷியல நம்ம ஜெனரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா எந்த யூனிவர்சிட்டிக்குமே இல்ல. இன்னைக்கு எல்லாருமே யூனிவர்சிட்டிஸ கல்வி அப்படிங்கறத கமர்ஷியலைஸ் பண்ணி பணம் பார்க்கிற ஒரு விஷயமா மாத்திட்டாங்க. அது மருத்துவமா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், எந்த துறையா வேணாலும். எதிர்கட்சிகள் வெறும் மோடி அவமானப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இதை வச்சு அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை தாண்டி கேட்க வேண்டிய கேள்விகளை எந்த எதிர்கட்சியும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்களும் அதே அவலம்தான். ஆனா நாம கேட்கணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எஜுகேஷனுக்கு அலாட் பண்ற பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. 0.7% ஜிடிபில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க ஒதுக்குனீங்கன்னா இங்க ஒரு மண்ணு புடுங்க முடியாது. 2030க்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 2 இல்ல 3% ஏத்துங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் லாபம் பார்க்க முடியும். நான் ₹1 போட்டுட்டு ₹100 லாபம் எதிர்பார்க்கிறேன்னா அது எதுலயுமே நடக்காது. ₹50 போட்டாதான் அட்லீஸ்ட் ₹60-70 நம்ம லாபம் பார்க்க முடியும். அதோட சேர்ந்து உழைப்பு. அப்புறம் இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுக்குறீங்களே, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி அவங்களுக்கு வரி சலுகையை நீங்க கொடுக்குறீங்களே, இப்படி சலுகை மூலமா அவங்க சம்பாதிக்கிறத அவங்க ஏன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு நாட்டுல ஒன்றிய அரசு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுமா? பெரிய பெரிய டெக் ஜாயன்ட்ஸ் கார்ப்பரேட்ஸ் இங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களோட டை அப் பண்ணுங்க, அவங்கள இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்க சொல்லுங்க, அடுத்த தலைமுறையை வழி நடத்த சொல்லுங்க. வரி சலுகை மட்டும் தூக்கி தூக்கி கொடுக்க தெரியுது. அப்ப அவங்க கிட்ட இருந்து நாம கொடுக்கிற சலுகைகளுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்ப வாங்க போறீங்க? முதல்ல அகாடமிக் கல்ச்சரை பிக்ஸ் பண்ணுங்க. இந்தியாவுல 1100 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேல இருக்கு. 43,000 காலேஜஸ் இருக்கு. ஆனா சொல்லிக்கிற மாதிரி ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க. ஐஐடி, இஸ்ரோ, டிஆர்டிஓ இதை தவிர ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? இதெல்லாம் நேரு ஆட்சி காலத்துல உருவாக்குனது. நீங்க வந்து ஆட்சிக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு. என்ன உருவாக்கி இருக்கீங்க நீங்க? எவ்வளவு ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ நீங்க உருவாக்கி இருக்கீங்க?
குறைஞ்சபட்சம் குளோபல் ரேங்கிங்ல ஒரு 5 இல்ல 10 யூனிவர்சிட்டிஸ் நம்மளோட இருக்க வேண்டாமா? ரிசர்ச் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி மாறிடுச்சு. அதாவது ரொம்ப அறிவு ஜீவிகள் அவங்க வாழ்க்கையை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு இந்த வாழ்க்கையும் இருக்காது. அவங்க முற்றிலும் இந்த சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்க்குனே அவங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணிடுவாங்க. முதல்ல அந்த ஆட்டிட்யூட்ல இருந்து வெளியில வாங்க. ரிசர்ச் பண்றவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதையும் ஒரு வயபிள் ப்ரொஃபஷனா மாத்துங்க. பிஹெச்டி பண்றவங்க, ரிசர்ச் பண்றவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுங்க. ஸ்டைஃபண்ட ஏத்தி கொடுங்க. ரிசர்ச் அப்படிங்கிறது 1, 2 நாட்கள்ல முடியக்கூடிய விஷயம் இல்ல. பல ஆண்டுகள் எடுக்கும். பல தோல்விகளுக்கு அப்புறம் தான் சக்சஸ பல நாடுகள் பார்த்திருக்கு. ஆனா அப்படி வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைய, அன்றாட வாழ்க்கைய உறுதி செய்யணும். அவங்களுக்கு அந்த பினான்சியல் செக்யூரிட்டிய நாம குடுத்தோம்னா தான், சரி நமக்கு வயசானாலும் பரவால்ல. நம்ம குடும்பத்த பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் இருக்கு. அதற்கான வேலைகள இந்த அரசாங்கம் நமக்கு செஞ்சு குடுக்குது. அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருந்ததுன்னா, அவங்க முழு மூச்சோட அதுல வேலை செய்வாங்க. எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த தோல்விகள்ல துவண்டு போகாம அவங்க வேலை செய்வாங்க. ஆனா அதுக்காக என்ன முயற்சிகளை நீங்க எடுத்திருக்கீங்க? பிஹெச்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்கக்கூடிய ஸ்டைஃபண்ட் ஒரு வேளை சாப்பாடுக்கே பத்தாதுங்கிற அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருக்கக்கூடிய கல்ச்சர் தினம் தினம் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம்ல. இந்த சாதி கருமத்தை என்னைக்கு ஒழிச்சு கட்டுறோமோ அன்னைக்கு தான் நாடே உருப்படும். உயர் சாதியை சேர்ந்தவங்க எல்லா டிசிஷன் மேக்கிங் பொசிஷன்லயும் உட்கார்ந்துக்க வேண்டியது. உண்மையிலேயே திறமை உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் அவன் ஒரு நல்ல ப்ராஜெக்டை எடுத்துட்டு வந்தா கூட அவன் சாதிய காரணம் காட்டி, அவன் பிறப்ப காரணம் காட்டி, பெண்களாக இருந்தா அவங்கள பாலியல் ரீதியா சுரண்டி அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்றது. முன்னுக்கு வர விடாம தடுக்குது. இப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கிற வரைக்கும் இந்தியா உருப்படவே உருப்படாது. முதல்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத ஒரு வயபிள் கரியரா மாத்துங்க. அறிவுக்கு மதிப்பு கொடுங்க. அவங்க எந்த பின்னணியில இருந்து வராங்கன்னு பாக்காதீங்க. அவங்க கிட்ட ஸ்டஃப் இருக்கான்னு பாருங்க. அப்படி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. ஃபண்ட் பண்ணுங்க. லேர்ன் டு டாலரேட் ஃபெயிலியர்ஸ். உடனே சக்சஸ் வந்துராது. பல யூனிவர்சிட்டிஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இது சேஃப் ப்ராஜெக்ட், சீக்கிரம் முடிஞ்சிடும், நமக்கு குயிக்கா ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும், இதை வச்சு நம்ம மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், ஆப்டிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உண்மையான தரமான ப்ராஜெக்ட்ஸை நெக்லெக்ட் பண்றாங்க, சைட்லைன் பண்றாங்க. அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்கு வாய்ப்பே கிடைக்காம அது பாட்டுக்கு கடந்து போயிடுது. அதை மற்ற நாடுகள்ல பயன்படுத்திக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் வெளிநாட்டை நோக்கி ஓடுறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்தியால ஏன் இவ்வளவு பிரெயின் ட்ரெயின் நடக்குதுன்னு இப்ப புரியுதா? அவங்களுக்கான ஒரு தோதான ஒரு கிளைமேட்டை இங்க நாம உருவாக்கி கொடுத்தோம்னா அவன் ஏன் வெளிநாடுகளுக்கு ஓடுறான்? ஒரு மாநிலத்தால பண்ண முடியுதுங்க. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு சர்வம் ஏஐயோட ஒரு டைப் பண்ணி 10,000 கோடி செலவு பண்ணி சர்வம் ஏஐ மிஷன் ஹப்னு கிண்டியில வந்து ஒரு பார்க் உருவாக்குறாங்க. ஏஐ ரொபோட்டிக்ஸ்க்கு மட்டும். இதை ஏன் தமிழ்நாடால பண்ண முடியுது? ஏன்னா இங்க மேனுஃபேக்சரிங் செக்டாரை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்கு இந்த அரசு. நல்ல குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸை வந்து உருவாக்குறோம். அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கிறோம். நான் முதல்வன் திட்டம் மூலமாக அவங்கள ஜாப் ரெடி அப்படிங்கிற அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம கொண்டு வரோம். ஐடி செக்டார்ல நாம லீடிங்கா இருக்கிறோம். ஆட்டோமொபைல்ஸ்ல லீட் பண்றோம். மைக்ரோ சிப்ஸ்ல லீட் பண்றோம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால ஒரு அரசு அதை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏஐ ரோபோட்டிக்ஸ் ஹப்பாக, ஒரு குளோபல் ஹப்பாக தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து போயிருக்காங்க. ஒரு மாநில அரசால இதை பண்ண முடியுது அப்படின்னா ஒரு ஒன்றிய அரசால பண்ண முடியாதா? அட்லீஸ்ட் பெருமை பேசுறீங்கல்ல, 20 மாநிலத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு. நீங்க ஆட்சி செய்யக்கூடிய அந்த 20 மாநிலங்கள்ல இது நாள் வரைக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இதைத்தாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு கல்விக்கு செலவு பண்றாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்றாங்க, மாணவர்களை ஊக்குவிக்கிறாங்க, அவங்களுடைய கனவுக்கு ஒரு பாதை அமைத்து கொடுக்கறாங்க. பாத்தீங்கல்ல, அந்த விழா நடத்தும் போது மேடையில வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் பேசினாங்க. இதெல்லாம் உண்மை கதைகள். அதெல்லாம் பொய் இல்ல, வேஷம் இல்ல. வளர்ச்சி இருக்கு, ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கு. அத உண்மையா மக்களுக்கு முன்னால வைக்கிறாங்க. பாருங்க இவ்வளவையும் நாங்க செஞ்சு காட்டியிருக்கோம். உலக அரங்குல போய் பொய் சொல்லி ஏமாத்தல. சைனா ப்ராடக்ட் வாங்கி ஸ்டிக்கர் ஓட்டல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பேச்சுதான் பெருசா பேசுறீங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத், விக்சித் பாரத், இதெல்லாம் பேச்சு மட்டும்தான் இருக்கு. செயல்ல ஒரு சுக்கு காணும். ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த நாட்டுடைய அரசு, அந்த நாட்டு மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கறத உணர்ந்து பாலிசிஸ உருவாக்கணும், பிரையாரிட்டைஸ் பண்ணணும். இன்னைக்கு திராவிட மாடல் அரசு அதுதான் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் எல்லா விஷயத்திலயும் நம்மளால முன்னேற முடியுது. ஒரு முன்னேறிய மாநிலமாக கல்வியா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷனா இருக்கட்டும், வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டாரா இருக்கட்டும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசு இந்த மக்களுடைய தேவைகளை உணர்ந்திருக்கு. மக்களுடைய எதிர்காலத்தை பத்தி மக்கள் கனவு காண்பதை விட அரசு கனவு காண்கிறது. அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.
ஆனா மிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி வடை மட்டும் நல்லா சுடுவாரு. வாய்க்கிலேயே நல்லா வக்கணையா பேசுவார். ஆனா செயல்ல ஒரு மண்ணு இருக்காது. நன்றி. வணக்கம்.